மிஸ்டர் எக்ஸ் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சினிமாச்சன்ஸ். நான் உங்களை பிரசன்னா. ஸோ மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனு ஆனந்த். இவர் இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் மூவியை வந்து எடுத்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த மூவி வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், கிறிஸ்பாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மூவி எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பை மூவி அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் வந்து ராய் ஏஜென்ட்டாக இதில் ப்ளே பண்ணுறாங்க. சரத்குமாரும் இதில் வராரு. பட் இவர் வந்து கொஞ்சம் ஓல்டாக வராரு. ஓல்டு மீன்ஸ் ஒரு சீனியர் ரோலில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நோட்டபுளாக இருக்குது. ஸ்பை மூவியில் வந்து நம்ம லாஜிக்கலாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டைலில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக. ஸோ ஆர்யாவை எடுத்துக்கிட்டோன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அலோன் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். அவர் வர ஒரு சீனும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம பர்சனலாக கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி மஞ்சு வாரியர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து செம்மையான ஒரு போல்டான கேரக்டராகவும், அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஒரு ஃபைட் சீக்வன்சஸை நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது கௌதம் கார்த்திக் எடுத்துக்கிட்டோம்னா அமரன் மூவியில் எப்படி சிவகார்த்திகேயன் இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லோன் உல்ஃப் அப்படின்னும் நம்ம இதில் சொல்லலாம். அதே மாதிரி சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணுற ரோல் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் அந்த இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியை வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கே கொண்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, அமெரிக்கா வந்து நியூக்ளியர் டிவைஸை இந்தியா கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சைனாவை மானிட்டர் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நந்தா தேவி மவுண்டன்ஸ்ன்ற ஒரு மவுண்டனில் இந்த நியூக்ளியர் டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பண்ணுறதுக்காக ஒரு டீம் போகும்போது அங்கே பனிச்சரிவுனால அவங்க அந்த டிவைஸை தொலைச்சிடுறாங்க. தொலைஞ்சு போன டிவைஸ் வந்து ரஷ்யாவில் தான் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறமா அது தெரிய வந்த உடனே அங்கே இருக்க ரஷ்யன் குரூப்ஸ் வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த டிவைஸை நம்ம திருடி பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் பிளான் பண்ணுது. அதுக்கப்புறமா ராணா குரூப்ஸ் இந்தியாவில் இருக்க ஒரு டீம் வந்து இந்தியாலேயே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இன்டர்நேஷனல் மாஃபியா கேங் வந்து பிளான் போடுறாங்க. அதுவும் எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா G20 சமிட். அப்படின்னா என்னன்னா 20 குளோபல் கண்ட்ரிஸ் இந்தியாவில் மீட் ஆகி அவங்களோட பிரச்சனைகளை பேசுவாங்க. ஸோ இது வந்து 2023 நடந்திருக்கு. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக அந்த குரூப்ஸ் வந்து இதை இந்தியாவிலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு குரூப்ஸ் கிட்ட இருந்து இந்த நியூக்ளியர் டிவைஸை காப்பாற்றினாங்களா இல்லையா, ரா ஏஜென்ட்ஸ் வந்து இதை ரெக்கவர் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த மூவியோட கதை. ப்ளஸ் என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. ஆர்யா பண்ணியிருந்தாங்க, மஞ்சு வாரியர், அதுக்கப்புறமா கௌதம் கார்த்திக், சரத்குமார் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டாப் நாச்சாக இருந்துச்சு இந்த கொரியோகிராஃபி அவங்க பண்ணது, சில்வா மூலிமா பண்ணது. சினிமோட்டோகிராஃபி வந்து அருள் அவர் நல்லா பண்ணியிருந்தார், செம்மையாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸு எல்லாமே ஸ்பை ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபாரினில் போய்ட்டு நிறைய ஷூட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அந்த கட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் பார்க்கலாம். மூவியோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது. பட் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மூவி நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மூவியை வந்து டியூரேஷன் அதிகமாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ்லாம் வந்து போஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக எடுத்துருக்கு. எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல கம்மி டியூரேஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் இந்த மூவியை தேட்டரில் போயிட்டு. ஸோ இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 out of 4 ரேட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமாச்சன்ஸை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ்.